போகிறேன்னா பிரமிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 சைடு ப்ளூ வர மாதிரி பார்க்கணும். அந்த இது வராத இடம் மட்டும் கீழே கோன் எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ அந்த 3 சைடும் வர இப்படி வச்சுட்டு அந்த 2 சைடும் அந்த ப்ளூ கலரில் வர மாதிரி வைக்கணும். இப்போ அதை டேர்ன் பண்ணி பார்த்தோன்னா வருது. இப்போ இந்த எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி டேர்ன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா டேர்ன் பண்ணி பார்த்தாச்சு, 3 சைடும் வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஸோ இப்போ வந்து அந்த ப்ளூ கலர்லாம் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ப்ளூ அப்புறம் இங்கே எல்லோ இருக்குது, அதை வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் 3x3 எதோ சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இதை ஹைட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு அது கீழே இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து அதை கொண்டு வந்துக்கணும். கீழே கொண்டு வந்தோன்னா இங்கே இப்போ 2மே சால்வ் ஆகிருக்கும். இந்த சைடில் க்ரீனு ப்ளூவு, அந்த க்ரீனு ப்ளூ அந்த சைடு அதோட சைடுக்கு கொண்டு போய்ட்டு ஹைட் பண்ணிட்டு அதை வந்து மேலே கொண்டு வந்து இதை ஓப்பன் ஸோ அதை இப்போ வந்து கீழே கொண்டு வந்துக்கணும். கீழே கொண்டு வந்தால் இப்போ எல்லாமே சால்வ் ஆகிருக்கு. ஒரு பீஸ் மட்டும் சால்வ் பண்ணல. அதை ரெட் சைடில் கொண்டு போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் யூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி இப்போது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் கீழே பேஸ் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது எல்லா இடத்துலையும் அதோட கலர் கொண்டு போயிடணும். இதுதான் இப்போ தான் சொல்ல போகிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதை வந்து ரைட் சைடு கீழே கொண்டு வந்துக்கணும், லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வந்துக்கணும். ஃபஸ்ட்டு கீழே அப்புறம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும், அப்புறம் ரைட் சைடு மேலே தூக்கணும். இதுவும் கொண்டு போயிடணும். இப்போது ப்ளூ வந்து அது கலைஞ்சிருக்கும். அப்போ அதே ஃபார்முலா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி கீழே கொண்டு வரணும். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடில் கீழே கொண்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வரணும், ரைட் சைடு மேலே பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்து விட்டுருங்க, அதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் ரைட் சைடில் உள்ளது இல்லை இந்த மாதிரி இருக்கிறது தான் பண்ணணும். நான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே சால்வ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம சால்வ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ என்னென்னா ப்ளூ கலர் தான் கேஸ், அது சால்வ் ஆக நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துடும். அதுவும் நீங்கள் வந்து அந்த முக்கியமான அந்த ஃபார்முலா சொன்னல, அதை நீங்கள் ப்ளூவை கண்டுக்காமல் அதை அப்படியே செஞ்சிங்கன்னா அது ஃபுல்லாக டோட்டலி வேஸ்ட் ஆகிரும். அதனால் நீங்கள் எப்போதும் அதை பார்த்து செய்யணும். இது ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இந்த இதில் அவ்வளோதான் சால்வ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye guys.